சாக்லேட் கேக்குக்கு இன்றைக்கி 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். 120 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணதும் இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 75 கிராம் ராகி மாவு சேர்த்துக்கலாம். 75 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஸ்பேச்சுலா இருந்தால் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அது இல்லை, ஸோ விஸ்கை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மெதுவாக கலந்துக்கலாம். இது கூட இப்போது 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் மெதுவாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 30 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இதை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். டெக்கரேஷனுக்காக டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். கனமான கடாயில் கல்லுப்பு போட்டு அதுக்கு மேலே கேக் டின் வச்சுக்கலாம். 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடும். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இதை இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.